இன்னைக்கு சபைகள் எல்லாம் இப்படிப்பட்ட மாயமாலமான பொய்யான அந்நிய பாஷை. உண்மையிலே பரலோகத்தின் தேவன் அப்போஸ்தலர் நடபடிகள் 2 கொடுத்த அந்த அந்நிய பாஷை, 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்ட ஆவிக்குரிய வரங்களாகி அந்நிய பாஷை நமக்கு தருவாங்க அப்படின்னா தாராளமாக பேசலாங்க. அது ஒரு பாஷையாக இருக்கும். இல்லை அப்படின்னாலும் தூதர் பாஷையாக இருக்கும். நம்ம பேசுறது சும்மா வாயில் வந்த உளறல் பாஷையை சும்மா என்ன செய்கிறோம் அப்படின்னா பேசுகிறோம். ஒரு பிறந்த புள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்க தப்பாக சொல்லுது. ஒரு காலம் வரும்போது வார்த்தையை திருத்தி அதை சரியாக சொல்லுது. அதுக்கப்புறம் அது என்ன செய்கிறது, வாக்கியத்தை தப்பாக சொல்லுது. இன்னொரு காலம் வரும்போது வாக்கியத்தை சரியாய் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது உலகத்தில் உள்ள ஒரு சிறு பிள்ளையை வளர்ந்து இவ்வளவு தெளிவாய் பேசும்போது ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நம்ம இன்னைக்கு சபைகளில் என்ன பேசுகிறோம், வந்ததுல இருந்து அந்த உளறல் பாஷை தான் பேசிக்கிட்டே இருப்போமா. கேட்டா என்ன சொல்லுகிறோம், பரிகாச உதடுகளினால ஏசாயா தீர்க்கதரிசி 28 நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த 11 வசனத்தை வைத்து நம்ம என்ன செய்கிறோம், படம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் தவறானது. நம்ம வெக்கப்படணும். நம்ம பேசுகிற பாஷையை எல்லாரும் ஆண்ட்ராய்டு செல் வச்சுருக்கிறீங்க. அந்த ஆண்ட்ராய்டு செல்லில் போய் ப்ளே ஸ்டோரில் போய் சாட் ஜிபிடியை போட்டு அதை டச் பண்ணி உள்ளுக்கு போய் அந்த மைக்கை ஆன் பண்ணி நீங்கள் அந்நிய பாஷை பேசி உங்களுக்கு வெக்கமாக இருந்தால் எல்லாரும் இருக்க முச்சில் பேசாதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து ரிமல்ல கமல துரபல்ல ரெபல்லப்பா பரகத்துல்லா பல்லப்பா எப்படி பேசுவீங்க, என்ன அந்நிய பாஷை பேசுவீங்களோ அதை ரெக்கார்டு பண்ணிட்டு அதை சொல்லுங்க. இது என்ன பாஷைங்கிறத சொல்லு, இது என்ன மொழிங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் இதை தமிழில் மொழிபெயர்த்து கொடுன்னு சொன்னா அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்கும். அது சொல்லும், பைத்தியம் நீ உளறல் பாஷைய வாயில வந்ததை பேசுற, இது ஓசையே ஒளியே, இது பாஷை கிடையாது. இது உனக்கு தான் தெரியும் இந்த பாஷை அப்படின்ட்டு. சரியா? அப்போ தேவ பிள்ளைய அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அவங்க உளறல் பாஷை பேசலை. சரியா? அங்கே நின்ன அதாவது மற்ற தேசத்தார் என்ன செய்கிறாங்க, நம்ம ஜென்ம பாஷையில் தேவனுடைய மகத்துவத்தை புகழ்ந்து பேசுகிறார்கள் என்று சொன்னாங்க. இன்னைக்கு சபைகள் என்னது அப்படின்னா, எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நான் அந்நிய பாஷை பேசுவேன் சொல்லுவாங்க. நான் அந்நிய பாஷை பேசுவேன், வெரி குட், அந்நிய பாஷை. இன்னொன்று சொல்லுவாங்க, நான் அபிஷேகம் பட்டிருக்கேன், அந்நிய பாஷை பேசுவேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட ரட்சிப்பே இருக்காதுங்க, அவங்கள்ட்ட சாட்சியே இருக்காதுங்க, அவங்க கிறிஸ்தவ ஜீவியமே ஜீவிக்க மாட்டாங்கங்க, அவங்கள்ட்ட ஜென்ம சுவாபமே போயிருக்காதுங்க, அவங்களுடைய சுயமே உடைக்கப்பட்டிருக்காதுங்க, அவங்களுடைய மாமிசக்கிரியை அழிந்து போயிருக்காதுங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, அவ்வளவு மாமிசக்கிரியை அப்படியே வெளியரங்கமா தெரியுங்க, அப்படியே வெளியரங்கமா தெரியும். கேட்டா நான் என்னது அந்நிய பாஷை பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, கலாத்தியர் 5:19 நம்ம வாசிக்கிறோம். மாமிசத்தின் கிரியை வெளியரங்கமா இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, வெள்ளி சுனியம், பகை, விரோதம். சரியா? நல்லா கேட்டுக்கிறீங்க. அபிஷேகம் பெறேன் அப்படின்னு சொல்றோம். நம்மகிட்ட என்ன இருக்குன்னா பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள். ஆமா, இப்போ என்னெல்லாம் இருக்குது, நம்மகிட்ட பகைகள் இருக்கு, விரோதம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, கோபம் இருக்கு, சண்டை இருக்கு, பிரிவினை இருக்கு, மார்க்க பேதகங்கள் இருக்கு, இதுல வேற பொறாமை இருக்கு. ஆமா, இதுல களியாட்டு பல இதுகள் இல்லாட்டா கூட என்ன பல வெறிகள் என்னது களியாட்டு, இப்படிப்பட்ட பொறாமை இப்படிப்பட்டது காணப்படுது. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் அபிஷேகம் பெற்றுட்டோம். அபிஷேகம் பெற்றவங்ககிட்ட ஜென்ம சுவாபம் முழு இதெல்லாம் என்னதுன்னா மாமிசத்தின் கிரிகை, நம்முடைய ஜென்ம சுவாபத்தினால வரக்கூடிய கிரிகை, இதெல்லாம் அழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு சுயம் உடைக்கப்பட்டு போயிருக்கும். ஆனா இன்னைக்கு சுயம் உடைக்கப்படலை. இன்னைக்கு என்ன அப்படின்னா மாமிசத்தின் கிரியை அழியலை. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதாவது ஜென்ம சுவாபம் ஒளியலை. நம்ம சொல்றோம் நம்மெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 13 என்ன சொல்லுது அப்படின்னா, நீ மனுஷர் பாசைகளை தூதர் பாசைகளை பேசினாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போல ஓசைடுகிற கைத்தாளம் போல இருப்போம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா, அந்த பிரான்ஸ் அதுதான் இன்னைக்கு எல்லா மணிகளில் பாருங்க, அதுதான் ரொம்ப ஒலி ஓசையை கொடுக்கும். அந்த வெண்கலம் அதுதான் ஓசை கொடுக்கும். இன்னைக்கு நம்முடைய அந்நிய பாஷையில எப்படி இருக்குன்னா, நமக்கு ஓசை இடுகிற வெண்கலம் போல நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். தேவ பிள்ளைய நம்ம பேசுகிறோம் சொல்லுகிறோம் அந்நிய பாஷை. இன்னைக்கு நம்ம அபிஷேகம் பெற்றுட்டேன்னு சொல்றோம். அபிஷேகம் பெற்றுட்டு
சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடிய நம்ம இடத்துல 1 கொரிந்தியர் 13:4 சொல்லுகிறது, தேவ பிள்ளை அன்பு நீடிய சாந்த தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு. அந்த அன்பு இருந்தா, அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு செய்யாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு, அதாவது தேவ பிள்ளையே, அன்பு ஒரு காலமும் ஒளிந்து போகாது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு சபைகள் எல்லாம் பாலாய் போயிட்டு, ஒருத்தர் சொல்றான் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன் அப்படின்னு சொல்ற. ஒருத்தனை பார்த்தா என்னது, இந்த அந்நிய பாஷை பேசுற அபிஷேகம் பெற்றவங்கிட்ட சாட்சி கிடையாது. இன்னொரு பகுதியில் பார்த்தா என்ன அப்படின்னா, நான் தான் யோவான் சாணகன் ஒரு அற்புதம் செய்யலை, அதே போல நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பகுதியில் பிராடு விட்டு என்ன செய்கிறாங்கன்னா, யோவான் சாணகனை போல சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஏமாத்திட்டு அலைகிறாங்க. இன்னொரு பகுதியில் பார்த்தா பாடகர் எலும்பி என்ன செய்கிறான் அப்படின்னா, பாட்டு பாடி அவனும் தன்னை ஊழியக்காரன் சொல்லி அவன் சபையை என்ன செய்கிறான், இடித்து இன்னைக்கு போட்டுக் கொண்டிருக்கிறான். இன்னொரு பகுதியில் பார்த்தா என்ன அப்படின்னா, பரிகாசம் பண்ணக்கூடிய ஊழியர்கள். எபேசியர் 5:4 சொல்லுது, அப்படியே வம்பு புத்தீனமான பேச்சு, பரிகாசம், தகாதவைகள். ஆமா, என்னது பரிகாசம், இதெல்லாம் தகாதவை, இதெல்லாம் பரிகாசக்காரன். சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டது போல பரிகாசக்காரன் அவன் கூட்டத்திலே உட்காரக்கூடாது, பரிகாசம் பேசுறவன்ட்டே உட்காரக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட பரிகாசக்காரர்கள் இன்னைக்கு அதுல ஒரு கூட்டம் பரிகாசக்கார ஊழியர்கள் ஏறி இன்னைக்கு சபையை பாலாக்குகிறாங்க. ஒரு பகுதியில் பரிகாசக்காரர் ஊழியக்காரர் ஏறி சபையை பாலாக்குகிறான், வசனம் தெரியாம. இன்னொரு பகுதியில் நூதனமான ஒரு திருடன் பக்க வழியாக என்னது அப்படின்னா, நூதனமான ஒரு திருடன் பக்க வழியாக என்ன செய்கிறான், உள்ள நுழைஞ்சி. நம்ம வாசிக்கிறோம் கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையிலாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரன் நிமித்தம் அப்படி ஆயிற்று. ஆமா, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. ஆமா, ஏன்னா அவங்க என்னத்தெல்லாமா சொல்றாங்க, நாங்க சுவிசேஷத்துடைய சத்தியத்தை மட்டும்தான் சொல்றோம், வேற எந்த காரியத்தை சொல்லல. இந்த சகோதரர்கள் யார் அப்படின்னா, பக்க வழியாக என்ன செய்தவர்கள், பக்க வழியாய் நுழைந்தவர்கள். நம்ம வாசிக்கிறோம் யோவான் 10:1, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியே பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். ஆமா, வாசல் வழியே பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். இவன் யார் அப்படின்னா, பாடகர். பக்க வழியாக வரக்கூடிய நூதனமான ஒரு உபதேசத்தை புதிய ஏற்பாடுக்கு கிடையவே கிடையாது. கேட்கிற ஊழியக்காரனே வசனத்தை வச்சு நீ நிரூபிச்சு காட்டி, இல்ல தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து இன்னைக்கு சபையை இந்த பாடகன் ஒரு பகுதியில், இந்த பாடகன் இன்னொரு பகுதியில் பரிகாசம் பண்ணிக்கிற ஊழியக்கார, இன்னொரு பகுதியில் நிக்கோலா மதஸ்தாருடைய உபதேச, பிழையாமுடைய போதனை, செழிப்பின் உபதேசத்தை உபதேசிக்கிற, பிராஸ்பரிட்டியை பேசக்கூடிய ஊழியர்கள். இப்படி என்ன அப்படின்னா, ஒரு பகுதியில் செழிப்பின் உபதேசம், ஒரு பகுதியில் பாடகர், ஒரு பகுதியில் என்ன அப்படின்னா இந்த பரிகாசம் பண்ணக்கூடிய ஊழியர்கள், இன்னொரு பகுதியில் என்ன அப்படின்னா, நாங்க அபிஷேகம் பெற்றுட்டோம், அந்நிய பாஷை பேசுறோம்னு சொல்லிட்டு வாயில வர பொய்யெல்லாம் சொல்லி உளறல் பாஷையை பேசி சபைகள் எல்லாம் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து ஆவியின் கனியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சும்மா என்னது, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து சபையை பாலாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆட்டுத்தொழுவ வாசல் வழியே பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவர்கள். சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு அவர்களுக்கு கிடையாது.